வணக்கம். இப்போ இந்தியாவுல நீட்டுக்கு எதிரா பயங்கரமான போராட்டம்லாம் நடந்துட்டுருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்ல நேற்று பார்த்தீங்கன்னா, திடீர்னு அப்படியே இந்த சில திரை பிரபலங்கள், அதாவது சில இயக்குனர்கள், நடிகர்கள்லாம் சேர்ந்து நீட்டுக்கு எதிரான கோஷம். அதாவது ஒரு உண்மை நிலவரத்த அ என்னன்னு நான் இப்ப சொல்றேன். இந்த உண்மை எனக்கும் தெரியும். இந்த போராட்டம் நடத்துறாங்க இல்லையா? அவங்களுக்கும் தெரியும். என்னன்னா, நீட்ட ரத்து பண்ணவே முடியாது. "என்ன இப்படி சொல்ட்டீங்க பொசுக்குன்னு" அப்படின்னு கேட்காத. நீட்ட இப்போ இருக்க நிலைமைக்கு நீட் ரத்தாகாது. இது இந்தியாவுடைய தலையெழுத்து. எப்போ ரத்தாகும் தெரியுமா? இப்போ ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்றேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திமுக காரன் வந்து அதிமுக ஆட்சியில ஏதாவது விஷயத்துல புலம்பிட்டு இருப்பான். "ஆட்சி மாறட்டும். அப்போ மாறுதான்னு பார்க்கலாம். எங்க ஆட்சி வரும்ல" அப்படின்னுவான். அடுத்த ஆட்சி வரும். அதிமுக காரன் புலம்புவான். இந்த மாரி மாறி மாறி புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப பப்ளிக் ஒரு சில விஷயத்துக்கு புலம்புவாங்க. ஒரு பொது விஷயத்துக்கு புலம்புறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்ல. அவங்க பார்த்தீங்கன்னா, ஆட்சி மாறி மாறி வந்தாலும் அந்த பொது விஷயம் நடக்கவே நடக்காது. காரணம் என்னன்னா, 2 பேரும் கூட்டு தான். அதுதான் உண்மையும். இத வந்து யாரும் மறுக்க முடியாது. பொது விஷயம், நியாயமான விஷயம்னு வரும்போது 2 பேரும் கூட்டா இருப்பாய்ங்க. மக்களுக்கு அது நடக்கவே நடக்காது. அப்படி இருக்கும்போது தான், இப்ப 3வதா ஒரு கட்சி உள்ள நுழைஞ்சிருக்கு. தாவேகான்ற கட்சி. மக்கள் வந்து திடீர்னு வழி இல்லாம புலம்பிட்டு இருக்கிற அந்த நேரத்தில, புதுசா ஒரு வழி வந்தவுடனே, டக்குனு வாக்களிச்சு அந்த அரச தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப அது நல்லதா, கெட்டதான்றத நமக்கு போக போக தான் தெரியும். தாவேக்கா வந்து வருங்காலத்தில நல்ல கட்சியா இருக்குமா? இல்ல எப்படி திமுக, அதிமுக மாறுமான்றத நம்ம இப்ப சொல்ல முடியாது. இப்ப சில விஷயங்கள் நடக்கலாம். போக போக தான் நம்ம தெரியும். ஆனாலும் மக்கள் ஏன் வாக்களிச்சாங்கன்னா, பார்த்து பார்த்து வெறுத்துட்டாங்க. இவனுங்க 2 பேருமே மாறி மாறி நம்மள ஏமாத்தி இருக்கானுங்கன்ற ஒரு எண்ணம் வந்ததுனால, அந்த மாற்றம் வந்துருச்சு. மாற்றம் நல்லதா, கெட்டதான்றதுக்கு விவாதத்துக்கு நான் வரல. மாற்றம் வந்துருச்சு. அதே மாதிரி மத்திய அரசுல 2டே பேர் தான். காங்கிரஸ், பிஜேபி எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 கட்சிய விட்டா வேற யாராவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்ப நம்ம தமிழ்நாடு நீட்டுக்கு எதிர்த்து போராடுறோம். நீட் வேண்டான்னு சொல்றோம். ஆனா, இன்னைக்கு டெல்லியில நடக்கிற போராட்டம், நீட்ட வேணான்னு சொல்லி யாரும் பேசவே இல்ல. நல்லா நோட் பண்ணி பாருங்க. நீட் நடக்கும்போது ஒரு கொஸ்டின் பேப்பர் கசிஞ்சிருச்சு. அதனால அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணுன்ற கோரிக்கை வச்சு தான், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றவங்க இந்த போராட்டத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துல உள்ள வந்து சேர்ந்த மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்காங்க. என்னைக்குமே பாருங்களேன், ஒரு போராட்டத்துல இந்த போராட்டம் மட்டும் இல்ல. எந்த போராட்டம் வந்தாலும் எடுத்து பார்ப்போம். அந்த போராட்டத்த ஆரம்பிக்கிறது ஒரு நபரா இருப்பாரு. ஆனா, அந்த போராட்டத்துக்கு திட்டம் போட்டவங்க, ஒண்ணு அந்த நபரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல வேற யாராவது கூட வாய்ப்பு இருக்கு. பல போராட்டங்கள் அப்படிதான் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த போராட்டத்துக்கு அப்புறம் 1 நாள், 2 நாள் கழிச்சு வந்து சேர்றவங்களுக்கு, அந்த டீட்டெயில் தெரியாது. அங்க நடக்கிற போராட்டம் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மாணவர்களுக்கு இன்னைக்கு அங்க நடக்கிற போராட்டத்த எப்படி பார்க்குறாங்கன்னா, போராட்டம் நடக்குது. மாணவர்கள் எல்லாம் வந்து நீட்டுக்கு எதிரா பயங்கரமா போராடுறாங்க. போலீஸ் அராஜகம் பண்றாங்க. மாணவர்கள அடிக்கிறாங்கன்னு ஒரு எமோஷன் லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. அதனால மாணவர்களுடைய அந்த அந்த குணத்த நம்ம வந்து தவறா சொல்லவே கூடாது. ஏன்னா, அவர்கள் உண்மையான ஒரு எண்ணத்துக்கு தான் அங்க வராங்க. என் சக மாணவன் அங்க அடி வாங்குறான். என் சக மாணவன் அங்க போராடுறான். அதனால நான் வரேன்டான்ற ஒரு உணர்வோட தான் வராங்க. அப்படி ஒரு உணர்வ வந்து தன்னார்வல் தன்னார்வலரா அதாவது தன்னெழுச்சியா சில பேர் வந்து சேர்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி போராட்டத்த பல பேரு அபகரிப்புக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதாவது பொருள திருடுறத கேள்விப்பட்டிருப்போம். பணத்த திருடுறத கேள்விப்பட்டிருப்போம். ஒரு போராட்டத்தையும், அந்த போராட்டத்தில கிடைக்கிற வெற்றியையும் தனக்கு அபகரித்து திருடிக் கொள்வது இந்தியாவுல நடக்கும். அதுவும் தமிழ்நாட்ல அது நெறையாவே நடக்கும். நெறைய வரலாறு நெறைய இருக்கு அந்த மாரி. எவனோ ஒருத்தன் ஆரம்பிச்சிருப்பான் போராட்டம். நல்ல விஷயத்துக்கு. அது நல்லாவே போயிட்டுருக்கும். திடீர்னு முடிக்கும்போது வேற எவனோ அங்க நிப்பான். அப்புறம் பார்த்தா இன்னொருத்தன் நாங்க தான் அத பண்ணோன்னுவான். நம்ம அத நம்பிடுவோம். ஏன்னா மீடியால அதுதான் போடுவான். அதனால இந்த போராட்டத்தில இந்த நீட்டு ரத்தாவுது நான் சொல்றேன். எப்படிப்பா? அதுதான் ராகுல் காந்தியும், பிரியங்காவும் அங்க போய் ஆதரவு தெரிவிச்சாங்களே டெல்லில. அப்ப அவங்க ஆட்சிக்கு வந்தா அத பண்ணுவாங்க தானே? தவறு. ராகுல் காந்தியும், பிரியங்காவும் வந்து நீட் வேணான்னு சொல்லி எங்கேயும் சொல்லலையே! அத யாரும் நோட் பண்ணல. அவங்களும் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன சொல்றாங்களோ, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் போனாங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க காக்ரோச் பார்ட்டி? நீட் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்லுங்க. அதுதான் அவங்க கோரிக்கை. அப்ப அதுக்கு ஆதரவு தான் ராகுலும், பிரியங்காவும். நீட் வேணான்னு சொல்லி அவங்க சொல்லவே இல்ல. என்ன சொல்றீங்க? அப்ப அவங்க அடுத்த முறை வந்தா நீட்ட கேன்சல் பண்ண மாட்டாங்களா? அப்படின்னு கேட்கிறீங்க. பண்ண மாட்டாங்களே! ஏன்? ஏன்னா நீட்ட கொண்டு வந்தது அவங்க தானே! அதாவது ரொம்ப அரசியல் வந்து ரொம்ப இந்திய அரசியலுக்குள்ள போனோம்னா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நெறைய விஷயங்கள். மக்கள பைத்தியக்காரனா மாத்துறதுல இந்த பொலிட்டீஷியன்ஸ்லாம் நம்பர் 1. இன்னைக்கு அ ராகுல் காந்தி எங்கேயாவது நாங்க தான் நீட்ட கொண்டு வந்தோம்னு சொல்லி பேசுவாரா? ஏன் பேசலாமே!
அப்போ ஒருவேளை ஏன்பா ஒருவேளை ராகுல் காந்தி உண்மையா நல்ல மனுஷன்ப்பா. அவர் வந்து அவர் யாரும் செயல்படுத்த விட மாட்றாங்கப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. நானே சொல்லிட்டு இருந்தேன். சரி அப்படி ராகுல் காந்தி உண்மையா நல்ல மனுஷன்னா, நல்ல மனுஷன் என்ன பண்ணணும்? செய்த தவற ஒத்துக்கணுமா இல்லையா? தப்பு இல்லையே ஒத்துக்கிறதுல. ராகுல் காந்திய ஓப்பனா பேட்டி குடுக்க சொல்லுங்க. 2013ல நாங்க தான் முதல் நீட்ட கொண்டு வந்தோம். அப்படின்னு பேட்டி குடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பிஜேபி கொண்டு வந்தது. இப்ப தான் எங்களுக்கு அதோடைய ஆழமான அர்த்தம் புரியுது. சமூக நீதி என்பது நீட் வந்து சமூக நீதிக்கு எதிரானது. ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவர் ஆகுற கனவு வந்து உடைச்சு எறிந்தது நீட் பரீட்சை தான். அப்படின்னு ராகுல் காந்தி இப்ப பேச சொல்லுங்களேன். பேச மாட்டாரு. ஏன்னா, ஒரு சில கருத்துன்னு வந்தா 2 பேரும் ஒண்ணு தான். இந்தியம். அவங்க 2 பேரும் இந்தியவாதி. தமிழன் கிடையாது, மலையாளி கிடையாது, பெங்காலி கிடையாது, மராத்தி கிடையாது. இப்ப நான் சொன்ன 4மே வெவ்வேறு இனங்கள். மராத்தின்றது ஒரு இனம், பெங்காலின்றது ஒரு இனம், தமிழ்ன்றது ஒரு இனம். அந்த இனம், அந்த இனத்துக்கு உண்டான புகழ், அந்த இனத்துக்கு உண்டான மொழி அந்தந்த இன மக்களுக்கு மட்டும் தான் உணர்வுபூர்வமா புரியும். இவங்கலாம் வந்து இந்திய அரசாங்கம் என்பது இந்தியம் வேறு. பல இனங்களை வந்து ஒருங்கிணைந்து உருவாக்கப்பட்ட தேசம் இந்திய தேசம். அப்போ ராகுல் காந்தி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னா, நீட் எப்படி கேன்சல் ஆகும்? நீட் ரத்து பண்ணவே முடியாது. தலையெழுத்து. ஒருவேளை புதிதாக மத்தியிலயும் ஒரு பாதை உருவானா, நம்ம எல்லாம் அவங்களுக்கு வாக்களிச்சு, இன்னொரு கவர்மெண்ட் புதுசா சென்ட்ரல் கவர்மெண்ட் யாராவது 3வது பார்ட்டியா வந்தா, நம்ம அவங்கள தேர்ந்தெடுக்கலாம். அதுக்கு தான் வழி இல்லையே. அப்ப இப்ப எப்படி நீட் ரத்தாகும்? இது அரசியல்வாதிக்கு தெரியும், என்ன மாரி ஆட்களுக்கு தெரியும். ஆனா, பொதுமக்களுக்கு தெரியாது தானே! பொதுமக்கள பொறுத்தவரைக்கும், இந்த அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள் வந்து கிறுக்கு பசங்க. அதனால தான் 2021ல நீட்டெல்லாம் ரத்து பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லிட்டு உரக்க குரலில் சொன்னார் உதயநிதி. எந்த நம்பிக்கையில சொன்னீங்க? தெரியும் தானே நடக்காதுன்னு. அப்போ மக்கள முட்டாளாக்கறதுக்கு தான் இந்த அரசியல்வாதிகள் முயல்றாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு 2024ல ஸ்டாலின் சொல்றாரு, ஆமா நாங்க சொன்னோம் தான். ஆனா மத்தியில வந்து பிஜேபி வந்துருச்சு. எங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்கல. பண்ண முடியல. இது உங்களுக்கு 2021ல தெரியாது. அம்மா சத்தியமா தெரியாது. அதாவது அதான் சொல்றேன்ல, பைத்தியக்காரன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு கிடைச்ச முதல் அடி 2 திராவிட கட்சிகள மக்கள் தூக்கி குப்பையில போட்டாங்க. தேவக்கை எப்படின்றது அப்புறம் பார்ப்போம். தூக்கி போட்டாச்சா இல்லையா குப்பையில? இதுவே பெரிய அடி தான். இதுவே பல 4 வருஷத்துக்கு இந்த ரணம் மனசுல இருந்துட்டு தான் இருக்கும். இப்பயாவது அடங்கி உண்மையான மக்களுக்காக போராடுங்க. எதுக்கு இப்பவும் நீட்ட வச்சு ட்ராமா பண்றீங்க? ஏன் இப்ப கூட திமுக வெளிப்படையா பேசலாமே. நீட்டெல்லாம் ரத்து பண்ண முடியாது. போராட்டத்தெல்லாம் வீண் தான். நாம வந்து சட்ட ரீதியா தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பேச சொல்லுங்களேன். அத விட்டுட்டு கனிமொழி ஜந்தர் மந்தருக்கு போயிட்டாங்க டெல்லியில. அங்க போயிட்டு மேடையில உட்காந்து மாணவர்களுக்கு ஆதரவாம். என்ன ஆதரவு? 2013ல வந்து காங்கிரஸ் வந்து நீட்ட கொண்டு வந்தப்போ உங்க அப்பா தான் வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. எதிர்ப்பு தெரிவிச்சாரா? இதுக்கும் முட்டு குடுக்குறானுங்க சில பேர் இப்போ. ஆமா கலைஞர் அப்ப எதிர்த்தார். என்னடா வெங்காயம் எதிர்த்தார்? ஒரு சும்மா பேரளவுல நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். நீட் என்பது தமிழக மாணவர்களுக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானதுன்னு மேடையில பேசினா போதுமா? அங்க பில் பாஸ் ஆகும்போது என்னத்த பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க? 27 எம்பி வச்சிருந்தீங்கல்ல. ஏன் நீங்க வந்து அழுத்தம் குடுக்கக்கூடாதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு கூட்டணியில தான இருந்தீங்க. நாங்க ராஜினாமா பண்ணுவோம். நாங்க தர்ணா பண்ணுவோம். எம்பிக்கெல்லாம் ரோட்ல உட்காருவோம். தீக்குளிப்போம்ன்னு சொல்ல வேண்டியது தானே. நம்ம அரசியல் வட்டாரங்கள்ல தீக்குளிக்கிறது தான் ரொம்ப சகஜம் தானே. யாருன்னா அவன் குளிக்க மாட்டான். எவனையோ ஒருத்தன புடிச்சிட்டு வந்து குளிக்க வச்சு அவன் குடும்பத்துக்கு காச குடுத்துருவான். அதையாவது பண்ண வேண்டியது தானே. சட்டத்துக்கு எதிரானது தான். நீங்க அத தானே பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா கட்சியிலயும். அப்போ இவர் ஒண்ணும் பெருசாலாம் எதிர்ப்பு தெரிவிக்கல. சும்மா பேர்ல ஒரு 2 லைன் எழுதிட்டு மைக்ல பேசிட்டா எதிர்ப்பு தெரிவிச்சதா அர்த்தமா? அப்ப நீட் கொண்டு வரும்போது மூடிக்கின்னு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு, இன்னைக்கு வந்து பொலிட்டிக்கல் டிராமா. மக்களை வந்து திசை திருப்பி ஏமாத்துறதுக்காக அந்த கருப்பு சட்டைய போட்டு இன்னைக்கும் வந்து ரோட்ல நின்னு போராடுறானுங்க சென்னையில. அனுமதி பெற்ற போராட்டம். ஏன்னா அனுமதி பெறாம போனா கைது பண்ணிடுவாங்கல்ல. நாங்க கைதெல்லாம் பண்ணுனா ஜெயிலுக்கு போனா அசிங்கமா போயிடும் எங்களுக்கு. அதனால அனுமதி வாங்கிட்டு போராடுறாங்க. ஏன்டா உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? அரசியல நீங்களும் அலசி பார்க்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் தெரியும் தானே உண்மை என்னன்றது. என்னவோ மாணவர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. உங்க உணர்வு வந்து நாங்க எல்லாரும் மதிக்கிறோம். ஆனா, யாருக்கு பின்னால யார் இருக்கிறா? இந்த போராட்டத்துக்கு பின்னால யார் இருக்கிறா? இது உண்மையாலுமே நமக்கு பலன் கொடுக்குமா? தமிழ்நாட்டுல நீட்டே வேணான்றோமே. அங்க நீட் வேணாம்னு யாரும் சொல்லலையே. இப்ப நமக்கும் அவனுக்கும் நெறைய வேறுபாடு இருக்கு. அதனால வந்து எதுக்கு தமிழ்நாட்டுல நீட்டை எதிர்த்து குரல் கொடுக்குறோன்றத அடுத்த பதிவுல ஒரு கதை சொல்லி அதுக்கு ஏத்த மாரி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.